ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு அட்டகாசமான சேப்பங்கிழங்கு வறுவல் மொறுன்னு எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு சேப்பங்கிழங்கு தண்ணியில் நல்லா மண் இல்லாமல் க்ளீன் பண்ணி எடுத்துருக்கேன். சேப்பங்கிழங்கு க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா அது இருக்க மண் எல்லாம் ரொம்ப ஈஸியாக வந்துடும். ஸோ இந்த மாதிரி மண் இல்லாமல் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. க்ளீன் பண்ணி வச்சுருக்க சேப்பங்கிழங்கு நான் குக்கரில் சேர்த்துக்கிறேன். குக்கரில் வேக வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு விசில் விட்டு எடுத்திங்கன்னா சரியாக இருக்கும். கடாயில் வேக வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு விசில் வந்துடுச்சு, எடுத்துட்டேன். இந்த சேப்பங்கிழங்கு வேக வைக்கிற பதம் ரொம்பவே முக்கியங்க. அது ஓவராக குக் ஆகிட்டாலும் நீங்கள் கடாயில் போட்டு ஃப்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு உடஞ்சி போயிடும். சப்போஸ் உங்களுக்கு ஓவர் குக் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், மசாலாஸ்லாம் போட்டு ஊற வச்சுட்டு தோசை தவாவில் போட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணிங்க அப்படின்னா கொழ கொழன்னு ஆகாது. சம்டைம் இந்த மாதிரி ஓவராக குக் ஆகிடுச்சுன்னா இந்த மாதிரி டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நானும் அதை தான் பண்ணுவேன். இப்போ நமக்கு கரெக்டான பதத்துக்கு தான் சேப்பங்கிழங்கு வெந்து வந்திருக்கு. இதில் இருக்க தோலெல்லாம் எடுத்துகிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ கட் பண்ணுறது உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. சில பேர் ரவுண்டாக கட் பண்ணுவாங்க. நான் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு. மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு பவுலில் 2 டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வெறும் மிளகாய்த்தூள் வேணாலும் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன் அந்த கிறிஸ்பினஸ்க்காக. 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். எண்ணெய் ஒரு 2 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்ததுனால 1 டீஸ்பூன் போல் தனியாத்தூள் சேர்த்துருந்தேன். ஸோ அந்த கிறிஸ்பினஸ்க்காக. நீங்கள் வெறும் மிளகாய்த்தூள் சேர்க்குறீங்க அப்படின்னா 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூளுக்கு நீங்கள் 2 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்திங்க அப்படின்னா காய் நம்ம ஃப்ரை பண்ணும்போது நல்லா கிறிஸ்பியாக வரும். ஸோ இதுக்கு இல்லைங்க, நீங்கள் எந்த காய் ஃப்ரை பண்ணாலும் தனியாத்தூள் நீங்கள் எக்ஸ்ட்ரா போட்டு ஃப்ரை பண்ணும்போது நல்லா கிறிஸ்பியாக வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது ஊறணும் அப்படின்ட்டு தேவையில்லைங்க, உடனே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி தேவைப்படும் போதும் சூடாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரை பண்ணுறதுக்கு பேன் வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட இந்த மாதிரி பேன் அகலமாக இல்லை அப்படின்னா நீங்கள் தோசை கல்லில் கூட ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் சேப்பங்கிழங்கு சேர்த்துடலாம். இதை மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சேப்பங்கிழங்குல நிறைய ஊட்டச்சத்து இருக்குங்க. வாரத்தில் 3 நாளாவது நம்ம இதை எடுத்துக்கலாம். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி கிழங்கு வகைகளை சாப்பிடவே மாட்டாங்க. பட் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த சேப்பங்கிழங்கு எடுத்துக்கலாங்க. ஏன்னா இதில் கொழுப்பு இல்லைங்க, அண்ட் கலோரியும் ரொம்பவே கம்மியாக இருக்குது அப்படின்றதுனால நீங்கள் தாராளமாக உங்கள் டயட்டில் இதை எடுத்துக்கலாம். நல்லா மொறுன்னு ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. அட்டகாசமான சேப்பங்கிழங்கு வறுவல் ரெடியாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.